வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆண்டுக்கு 1.5 லட்சம் மின்சார கார்களை உற்பத்தி செய்ய இலக்கு. தூத்துக்குடியில் 16,000 கோடியில் அமைந்துள்ள வின்ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி ஆலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து ஆலை முழுவதையும் பார்வையிட்டார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு டெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிர் பிரிந்தது. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல். பழங்குடி சமூகங்கள், ஏழைகள் மற்றும் நலிந்தவர்களுக்கு அதிகாரம் அளிக்க தம் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் சிபு சோரன் என புகழாரம். டெல்லியில் நடைபயிற்சி சென்ற மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவிடம் நகை பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த மர்ம நபர்கள் அட்டூழியம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஓ. பன்னீர்செல்வம் சந்தித்ததை எப்படி துரோகம் என்று சொல்ல முடியும் என அமைச்சர் சேகர் பாபு கேள்வி. தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவை யார் என்று கேட்ட பழனிசாமி துரோகத்தை பற்றி பேசலாமா எனவும் விளாசம். அமித்ஷாவை சந்திப்பது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம்? மோடியை 4 கார் மாறி மாறி போய் சந்திக்கிறாரு, அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம்? வீட்டிலே ஏற்பட்ட துக்கத்திற்காக அடுத்து முதல்வருக்கு ஏற்ற சிறிய உடல்நலக் குறைவு காரணமாக அவரை இல்லத்தில் வந்து சந்திப்பது எப்படி துரோகம்? மனிதநேயமுள்ள, மனிதாபிமானமுள்ள யாரும் இதை துரோகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துரோகத்தின் சாயல் படிந்தவர், தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் திட்டவட்டம். முதல்வர் இல்லத்திற்கு சென்று அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் என கண்டனம். திமுகவில் நான் இணையப் போவதாக பல்வேறு வதந்திகள் சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பப்படுவதாக ஓபிஎஸ் கண்டனம். திமுகவில் இணைவதாக வெளியாகும் செய்தியில் எள்ளளவும் உண்மை இல்லை எனவும் திட்டவட்டார். நெல்லையில் பிரம்மாண்ட விருதுக்கு இடையே தனியாக ஆலோசனை நடத்திய எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன். சுமார் 15 நிமிடங்கள் நீடித்த சந்திப்பில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக தகவல். ஓபிஎஸ் வேறு இடத்திற்கு போய்விட்டதால் அவர் குறித்து பேச விரும்பவில்லை என நயினார் நாகேந்திரன் கருத்து. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் ஓபிஎஸ்ஐ சேர்க்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை என விளக்கம். அரசியல் தலைவர்கள் ஒன்றிணைந்தால் அரசியல் குறித்து பேசாமல் எப்படி இருக்க முடியும்? நெல்லையில் நயினார் நாகேந்திரன் அளித்த விருந்தில் பங்கேற்ற பின் தமிழிசை பேட்டி. எப்போ மாதிரி தலைவர்கள் சந்தித்தா பேசுதானே செய்யணும். பேசலன்னா நீங்க பேசவே இல்லைன்னு அப்படின்பீங்க. பேசினா பேசிட்டு இருக்காங்க. ஒரு அன்பான ஒரு பரிமாற்றம், அவ்வளவுதான். தேனியில் தடையை மீறி மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற சீமான் உள்ளிட்ட 5 பேர் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு. வனவிலங்கு வாழ்விடத்திற்கு இடையூறு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தது போடி வனத்துறை. தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் சேர்ப்பு என்ற புகாருக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னும் தொடங்கவில்லை எனவும் விளக்கம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்வு. கிராம் ஒன்றுக்கு 9,295 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு 74,360க்கும் விற்பனை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுச்சேரி மீனவர்களை சிறைபிடித்த இலங்கை கடற்படை. 4 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை ஒரு விசைப்படகையும் பறிமுதல் செய்து அட்டூழியம். ராமேஸ்வரம் அருகே கோதண்ட ராமர் கோயிலில் ராமசேது தனியார் யாத்திரை பணியாளர்களை பணி செய்யக்கூடாது என்று கூறிய கோயில் இணை ஆணையர். ஆத்திரமடைந்த பணியாளர்கள் குடும்பத்துடன் தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல். திருப்பத்தூரில் பள்ளியில் 11ஆம் வகுப்பு மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரம். பள்ளிக்கு இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்தது நிர்வாகம். தேனி மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக வைகை அணை நீர்மட்டம் 68 அடியாக உயர்வு. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. காரைக்காலில் திருமணமான 2 மாதத்தில் பட்டதாரி பெண் தூக்கிட்டு தற்கொலை. பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்தியதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழையும் நாளை அதி கனமழையும் பெய்ய வாய்ப்பு. தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வு மையம் எச்சரிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கங்கை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் கரையோர குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். கழுத்தளவு நீரில் கைக்குழந்தையை தூக்கி பிடித்துக் கொண்டு வெளியேறிய தம்பதி. தொடர் கனமழை காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் சங்கமத்தில் கங்கா, யமுனை ஆறுகளில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். கரையோர பகுதிகளில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தல். கனமழையால் பீகார் மாநிலம் பாட்னாவில் திறந்து 3 மாதங்களே ஆன இரட்டை அடுக்கு பாலத்தில் சேதம். 422 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பாலத்தின் நடுவே பள்ளம் உருவானதால் அதிர்ச்சி. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இங்கிலாந்து வெற்றி பெற 35 ரன்கள் மட்டுமே தேவை. 2-1 என்ற நிலையில் ஏற்கனவே முன்னிலை வகிப்பதால் தொடரை கைப்பற்ற முனைப்பு. இந்தியாவுக்கு எதிரான கடைசி டெஸ்டில் இங்கிலாந்து வீரர் ஹாரி ப்ரூக் சதம் அடித்து அசத்தல். நட்சத்திர பேட்ஸ்மேனான ஜோ ரூட்டும் சதம் அடித்ததால் இங்கிலாந்து ரசிகர்கள் மகிழ்ச்சி. கணவரை பிரிந்து வாழும் முடிவை கைவிட்ட பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேவால் மீண்டும் தங்களது உறவை முயற்சிப்பதாக கணவருடன் இருக்கும் புகைப்படத்துடன் இன்ஸ்டாவில் பதிவு. தான் இன்று என்னவாக இருக்கிறேனோ அதற்கு முக்கிய காரணம் ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான். ரசிகர்களின் அன்பை தன் சுய லாபத்திற்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் எனவும் நடிகர் அஜித் குமார் அறிக்கை.